ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வால் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். கலர் பேப்பர் யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு வால் டெக்கர் பார்க்கலாம். உங்கள்கிட்ட என்ன கலர் பேப்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2-3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்ஸ் தேவைப்படும். பேம்பூ ஸ்டிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஸ்டிக் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, பேப்பரை ரோல் பண்ணி அதை ஒட்டிட்டு இதுக்கு பதில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிஸ்ஸர் அண்டு ஃபெவிகால் தேவை. பேம்பூ ஸ்டிக்ஸ் நார்மலாகவே ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸ்டிக்கி நோட்டு ஒரு 2 கலரில் என்கிட்ட இருக்குது. நான் அதனால் இந்த பேப்பர்ஸே எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் அண்ட் பிங்க் கலரில் வச்சுருக்கேன். இப்போது இந்த பேப்பர் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, நீங்கள் நார்மல் கலர் பேப்பரில் கூட ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். எந்த சைஸில் வேணாலும், எந்த சென்டிமீட்டரில் வேணாலும், ஆனால் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு சென்டிமீட்டர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ 2 ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண பேப்பரை ஜிக்ஸாக்காக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2த்தையுமே இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை ஹாஃபாக திரும்ப 2ஆக மடிக்கணும். 2ஆக மடிச்சுட்டு 2 கார்னர்லேயும் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ளவர் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2-3 கலரில் நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கார்னர், அந்த கார்னர் 2 பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி கீழே இன்னொன்று மடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பேப்பர்லேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க கலர் பேப்பர்லேயே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அளவு எடுத்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளவருக்கு நான் சொன்ன மாதிரி 2 ஸ்கொயர் ஷீட் தேவை. சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன ஃப்ளவர் வரும். இப்போது இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு, இப்போ இந்த நடுவில் நம்ம மடித்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த 2 பேப்பரையும் நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு கீழே இருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கீழே கட் பண்ணி வச்சுருக்க அதே பேப்பர்லேயும் இந்த மாதிரி சென்டரில் ஒட்டிட்டு திரும்ப இது 2த்தையும் ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். உங்களுக்கு பேம்பூ ஸ்டிக்ஸ் பதில் நான் பேப்பர் ஸ்டிக் யூஸ் பண்ண சொன்னேன் இல்லையா, அதை எப்படி பண்ணுறதுன்ற வீடியோஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போது நம்ம 2 ஃப்ளவரையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த கார்னர் அந்த கார்னரையும் ஒட்டி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளவர் கிடைக்கும். இதே மாதிரி 2 ஷீட் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறையா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லோ, பிங்க்கு, ரெட்டு, இந்த மாதிரி 3 கலர்லேயும் 2 ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை இப்போ ஒட்டி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இப்போ எல்லா கலர்லேயும் நான் 3 கலரில் 2 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, அந்தந்த ஃப்ளவர் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதில் அந்த ஃபெவிகாலோட மூடியை வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதை நான் கட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வரணுன்னா காயின் கூட வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் பேப்பரில் லீஃபோட பேட்டர்ன் சும்மா நம்ம நார்மலாக வரைவோம் இல்லையா, லூஸில், அந்த மாதிரி ரெண்டமாக வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்டிலாக ஒரு கொத்தில் 4 இலை 5 இலை வரும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை சிங்கிள் லீஃபாக கூட நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு தேவையோ அந்த மாதிரி லீவ்ஸ் கொஞ்சம் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா, அதை எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். நான் ஒட்டுறதுக்கு வந்துட்டு க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்டுனா கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டிக் ஆகும், ஃபெவிகால்னால் கொஞ்சம் லேட் ஆகும் ஓட்டுறதுக்கு. நம்ம லீவ்ஸே ஒரு 2-3 பேட்டர்னில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நான் சிங்கிள் லீஃப் மட்டும்தான் ஒட்ட போகிறேன். ஏன்னாக்கா நம்ம நிறைய ஒரு 4-5 லீவ்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணது எனக்கு என்னமோ அந்தளவுக்கு ஆப்டாக இருக்கும்னு தோணலை. அதனால் சிங்கிள் லீஃபாகவே ஒட்டிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இந்த பேம்பூ ஸ்டிக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு குறிப்பிட்ட கவுண்டிங் நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 12னா இந்த பக்கம் ஹரிசாண்டலாக 12, வெர்டிக்கலாக 12, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 ஸ்டிக்ஸ் கிட்ட அரேஞ்ச் பண்ணி ஒட்டியிருப்பேன். க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டினேன். இப்போ நம்ம இதில் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லா ஃப்ளவர்ஸையும் பேக் சைடில் கொஞ்சமாக க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பிடிச்சிருக்கோ, இப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக வந்துட்டு எல்லா ஃப்ளவரையும் ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபெவிபாண்ட் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீஃப் வந்துட்டு சிங்கிள் லீஃபாகவே எல்லாத்துலேயும் ஒட்டிடலான் இருக்கேன். எனக்கு என்னவோ லீவ்ஸ் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்ஷனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. லீவ்ஸ் இல்லாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு இந்த லீஃப் ஒட்டி பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. 2 லீஃப் மட்டும் ஒட்டிட்டு திரும்பி எடுத்துட்டு நம்ம சிங்கிள் லீஃப் தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை தான் ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது இந்த பேம்பூ ஸ்டிக்கோட அந்த 2 கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி கோல்டன் ஹாஃப் பீட் வச்சு ஒட்டிக்கலாம்.
அது ஒரு ஏதோ சும்மாவே இருக்க மாதிரி இருந்துச்சு, எம்ப்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போது நம்ம வந்துட்டு இந்த ஹாஃப் பீட் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வால் டெக்கர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதுக்கும் நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. எனக்கு இன்னமும் அந்த லீஃப் மட்டும்தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் மற்றபடி எல்லாமே ஓகே. நான் வாலில் வந்து ஹேங் பண்ணிவிட்டேன், அப்படியே ஆணியில் அப்படியே மாட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye.